எல்லோருக்கும் வணக்கம். இன்று உங்களுக்காக எண்ணெய் இல்லாமல் எவ்வாறு பருப்பு கறி சமைப்பது என்பதைத்தான் செய்து காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பருப்பு, வெள்ளைப்பூடு, கருவாப்பட்டை, ஏலக்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், ரம்ப, மஞ்சள் தூள், உப்பு, இதற்கு தேவையான அளவு தேங்காய் பால், இவை தான் இதுக்கு தேவைப்படும். முதலில் நீங்கள் பருப்பை எடுத்து நன்றாக கழுவி எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு தேவையான அளவு வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் உங்களோட உரைப்புக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போடலாம். நான் ஒரு 5 பச்சை மிளகாயை எடுத்திருக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, கருவாப்பட்டை, ஏலக்காய், ரம்ப, கடுகு, சீரகம் சேர்த்திருக்கிறேன். ஒரு துளி கூட எண்ணெய் நான் பாவிக்கவில்லை. இந்த பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி, மஞ்சள், இவை தான் முதல்ல இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருட்கள். தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தால் மூடி அப்படியே அவிய விட்டுக்கொள்ள வேணும். இந்த பருப்பு விரைவாகவே அவியக்கூடியது. இதை மூடி போட்டு அவிஞ்ச பிறகு பார்ப்போம். இப்போ திறந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பு அவிஞ்சிருக்குது, ஆனால் தண்ணி கொஞ்சம் கூட இருக்குது. ஸோ இந்த தண்ணி கொஞ்சம் வத்தும் வரைக்கும் அப்படியே விடுவோம். நீங்கள் கூடுதலாக அவிச்செடுத்தீங்கன்னு சொன்னால் அது குழஞ்சி களி மாதிரி வந்துடும். எனக்கு அப்படி களி மாதிரி இருக்கிறது விருப்பம் இல்லை. அதனால் ஒரு அளவான அந்த முழுசு மாதிரி இருக்கக்குள்ளேயே நான் இறக்கிக்கொள்ள போகிறேன். இப்போ சரியான பதமாக இருக்குது. இதுக்கு தேவையான அளவு, இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளவும். இவ்வாறு உப்பு சேர்த்ததுக்கு பிறகு இந்த கறிக்கு தேவையான அளவு தேங்காய் பால், அதாவது முதல் பால் என்று சொல்கிறது, அந்த பாலை தான் விட்டுக்கொள்ள போகிறோம். தடிப்பான பால், தேங்காய் பாலை விட்டுக்கொள்ளுவோம். இவ்வாறு தேங்காய் பாலை விட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கு பிறகு நீங்கள் இறக்கி கொள்ளலாம். இப்போ நாங்கள் தேங்காய் பாலை விடுவோம். தேங்காய் பாலை விட்டு நல்லா கிளறிய பிறகு அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு இறக்கி எடுத்தீங்களன்னு சொன்னால் மிகவும் சுவையான எண்ணெய் இல்லாத பருப்பு கறி ரெடி ஆயிடும். இங்கே பாருங்க, நான் சமைச்ச இந்த பருப்பு கறி ரெடியாகிவிட்டது. இவ்வாறான பருப்பு கறி உங்களுக்கும் பிடிக்கும் என்றால் நீங்களும் உங்களோட வீட்டில் கண்டிப்பாக எண்ணெய் இல்லாமல் செய்து பாருங்க. அது ஆரோக்கியமானதாக இருக்கும். கூடுமான வரைக்கும் எண்ணெயை குறைத்து சமைச்சு பழகுங்க. அது உங்களுடைய உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இத்துடன் இந்த வீடியோவை நான் முடிச்சு கொள்ள போகிறேன். நன்றி, வணக்கம்.